பண்டைய கால பதிவுகளின்படி சட்னி இந்தியாவில் தோன்றிய உணவாகும். முதலில் இது பழங்கள் மற்றும் காய்கறிகளை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் மசாலாவாக பயன்படுத்தப்பட்டது. சட்னி என்ற வார்த்தை இந்தி வார்த்தையாகும். சட்னி காலப்போக்கில் கரீபியன் மற்றும் இங்கிலாந்து போன்ற பிற பகுதிகளுக்கு வர்த்தக வழிகள் மற்றும் காலனித்துவத்தின் மூலம் பரவியது. இது பல்வேறு மாறுபாடுகளுக்கு வழிவகுத்தது. இன்று சட்னி உலகளவில் விரும்பப்படுகிறது. சட்னி முதலில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை பாதுகாப்பதற்கான ஒரு வழியாக உருவாக்கப்பட்டது. குறிப்பாக அறுவடை காலத்தில் ஏராளமான விளைபொருட்கள் இருந்தபோது அதனை பாதுகாக்க பயன்படுத்தினர். பயன்படுத்தப்படும் பொருட்களை பொறுத்து சட்னி இனிப்பு, புளிப்பு, காரமான அல்லது கசப்பானதாக கூட இருக்கலாம். இது இறைச்சிகள் மற்றும் பாலாடைக்கட்டிகள் முதல் சமோசாக்கள் மற்றும் தோசைகள் வரை பலவிதமான உணவுகளுடன் சேர்த்து உண்ணப்படுகிறது. கரீபியன் மற்றும் இங்கிலாந்து போன்ற பிராந்தியங்களில் உள்ள உள்ளூர் சுவைகள் மற்றும் பொருட்களுக்கு ஏற்ப இதன் சுவை மற்றும் தரம் வேறுபடுகிறது. பல சட்னிகள் பழங்கள், மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்கள் போன்ற பொருட்களால் தயாரிக்கப்படுகின்றன. அவை வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்தவை. அவை சுவையாக மட்டுமல்ல சத்தானதாகவும் இருக்கும். பாரம்பரிய சட்னி ரெசிபிகளில் மாம்பழம், புதினா மற்றும் புளி போன்ற பொருட்கள் உள்ளன. நவீன மாறுபாடுகள் அன்னாசி மற்றும் ஜாலபீனோ அல்லது நெல்லி மற்றும் ஆரஞ்சு போன்ற தனித்துவமான கலவைகளை கொண்டிருக்கலாம். இது சமையல்காரர்கள் மற்றும் வீட்டு சமையல்காரர்களின் படைப்பாற்றலை காட்டுகிறது. ஆயுர்வேத மருத்துவத்தில் சில சட்னிகள் சிகிச்சை குணங்களை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. உதாரணமாக புதினா சட்னி செரிமானத்திற்கு உதவும் என்று கருதப்படுகிறது. அதே நேரத்தில் புளி சட்னி உடலை குளிர்விக்க உதவும். பல இந்திய வீடுகளில் சட்னிகள் பண்டிகை உணவு மற்றும் கொண்டாட்டங்களின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். தீபாவளி, ஈத் மற்றும் ஹோலி போன்ற பண்டிகைகளின் போது பரிமாறப்படும் பாரம்பரிய உணவுகளுக்கு அவை சுவையையும் உற்சாகத்தையும் சேர்க்கின்றன. சட்னி பொதுவாக இந்தியா மற்றும் பிற தெற்காசிய நாடுகளில் முக்கிய உணவுகள். சிற்றுண்டிகள் மற்றும் தெரு உணவுகள் ஆகியவற்றுடன் ஒரு கலவையாக வழங்கப்படுகிறது. உலகெங்கிலும் உள்ள சமையல்காரர்கள் மற்றும் வீட்டு சமையல்காரர்கள் சட்னியை பரிசோதித்துள்ளனர். அதை இணைவு உணவுகளில் இணைத்துள்ளனர். சட்னி பல்வேறு வரலாற்று நூல்கள் மற்றும் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய உணவுகளில் அதன் கலாச்சார முக்கியத்துவம் மற்றும் சமையல் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. நல்லதை பகிர்வோம். நன்றி.